பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அருமையான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து அந்த ஜெபம் ஆரம்பிக்கிறது. வழக்கமாக நம்ம சொல்லுகிற பரமண்டல ஜெபம், அதை நாம் ஒரு ஜெபமாக அப்படியே சொல்லிடுறோம். அப்படி ஆண்டவர் செய்ய சொல்லலை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, மத்தேயு 6:9 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவாய் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ பரமண்டல ஜெபம் என்பது அப்படியே அதை மனப்பாடமாக சொல்லுவது அல்ல. ஜெபம் என்பது இன்னென்ன விதமாக இருக்கணும். ஃபஸ்ட்டில் ஸ்தோத்திர ஜெபம், ஆண்டவரை துதிப்பதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதும், அவருடைய படைப்புகளுக்காக அவரை துதிப்பதும். அந்த ஸ்தோத்திர ஜெபத்தை தான் அவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஸ்தோத்திர ஜெபத்தோடு ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜெபங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனது ஒருமுகப்பட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் அமர்ந்து சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். அதான் ஜெபம் பண்ண வேண்டிய விதம். அதுதான், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆமென். கருமையானவர்களே, இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது மிகவும் பிரியமான ஜெபமாய் மாறுகிறது. நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தினுடைய ஆரம்பம், துவக்கம் ஆண்டவரை துதிப்பதிலே ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்பாகவே நாம் நம்முடைய பாவ அறிக்கையெல்லாம் செய்து எல்லாம் முடிச்சிடணும். அதன் பிறகு ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஜெபமே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பேசுவதற்கு பெயர்தான் ஜெபம். ஆகவே தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் இருப்பது நம்முடைய பாவம். ஆகவே பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஜெபித்து அது ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றுவிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே மனமாய் அவரை துதிப்போம். தேவ பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.